நம்ம என்ன துணை சீரியல்ல பரபரப்பான நிறைய நிகழ்வுகள் போயிட்டு இருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. யாருடா அது வீட்டு வாசல்ல டெம்போல ஹார்ன் அடிச்சுட்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெம்போல இருந்து நடேசன் இறங்குறத பார்த்து எல்லாரும் செம ஷாக்கிங் ஆறாங்க. இவர் இதுக்கு டெம்போ எடுத்துட்டு வந்து இங்க நிப்பாட்டுறாருன்னு சோழன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. டெம்போவை வீட்டு வாசல்ல நிப்பாட்டிட்டு நடேசன் கேட்டா எல்லார்ட்டையும் நடந்து வராரு. நடேசன் சோழன் கிட்ட வந்த உடனேயும் வண்டியை பத்தியான நடேசன் கேட்கிறாரு. ரோட்ல நிப்பாட்டி இந்த வண்டியை ஆட்டையை போட்டு வந்துட்டீங்களான்னு சோழன் நடேசனை கிண்டலா கேக்குறாரு. அடப்படா லூஸ் வயலே அப்படின்னு சொல்லிட்டு நிலா பக்கம் போறாரு. என்னது யாரு வண்டி அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. அம்மா ஒரு சர்ப்ரைஸ் சொல்லிருந்தேன்ல அது இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணுமே புரியாம வண்டியையும் இவ நடேசனையும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. நிலா என்ன எங்களுக்கு சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. நிலா நம்ம வண்டி தாமா அது, இந்த வண்டியை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. இதை கேட்டவொன்னே எல்லாரும் செம ஷாக்கிங்கா நடேசனை பாக்குறாங்க. சேரன் நடேசன் கிட்ட வண்டியை பார்த்தா ரொம்ப காசு இருக்கும் போல, இவ்வளவு காசு உங்கள்கிட்ட ஏதுப்பா அப்படின்னு சேரன் கேக்குறாரு. அந்த கேள்விலாம் உனக்கு எதுக்கு, ஒன்னும் புது வண்டி இல்லடா, பழைய வண்டி தான், செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னாலுமே 5,500,000 ஆயிருக்குமே, அவ்வளவு காசு ஏது அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. 3,00,000 இந்த காரை முடிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்றாரு. சரி இந்த 3,00,000 உங்களுக்கு ஏது அப்படின்னு சொல்லி சோழன் கேக்குறாரு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, வண்டி நல்லா இருக்காங்கிறத மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. இடையில பாண்டியன் வண்டிலாம் நல்லா தான் இருக்கு, இந்த வண்டியை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நடேசன் பேசாம மாசா விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டுறாரு. நடேசன் டிராவல்ஸ்னு போட்டிருக்கத பார்த்துட்டு பாண்டியன் செம ஷாக் ஆகுறாரு. நடேசன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சு வண்டி ஓட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு. ஆமாடா, என்னை எல்லாரும் நீ கேள்வி கேட்டீங்கல்ல, இனி பாரு உங்க அப்பா யாருங்கிறத இனி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாசா நடேசன் வீட்டுக்குள்ள போறாரு. நடேசன் கொடுத்த ஷாக்ல எல்லாரும் அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் நடேசனோட டெம்போவை சுத்தி சுத்தி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ்னு சொன்னாரு, ஆனா இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாடா, நான் ஏதோ நிஜமாவே இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு வரவும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்திட்டாரு. நீங்க அன்னைக்கு பேசினது அவர் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் சோழன், அதனாலதான் இதெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இல்ல நான் ஒன்னும் பொய்யெல்லாம் சொல்ல, அன்னைக்கு உண்மையதான் சொன்னேன், நானும் நல்லது நடந்தா சரி அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டியன் மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாண்டியனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கடைக்கு வராரு. மச்சான் நீ என்னடா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்டா நான் கடையில தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாரு. உன் ஆளு வானதிக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, அன்னைக்கு 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா, பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பாண்டியனுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருந்ததுங்க. பாண்டியனோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருக்காரு, ஆனா பாண்டியனோட மைண்டு அவர்கிட்ட இல்லைங்க. இனி பாண்டியன் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறத இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.